இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 8, 17, 26 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது ஒருவர் பிறந்த தேதி, மாதம், வருடம் அனைத்தையும் கூட்டினால் 8ஆம் எண் வரும் பொழுது இவர்களுடைய லைஃப் டிராவல் எவ்வாறு இருக்கும், இவர்களுக்கு என்ன பாசிட்டிவான விஷயங்கள், இதன் சாணித்தியம் என்ன போன்ற விவரங்களை காண இருக்கிறோம். The number 8 stands in symbolism for the planet Saturn. 8ஆம் எண் குறிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வரர், அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம். மேலும் காரகத்துவம் இந்த கிரகத்திற்கு ஆயுள் காரகம். அதனால்தான் இந்த கிரகத்தை ஆயுள் காரகன் என்று அழைப்பர். ஜோதிடத்தில் மகரம், கும்பம் இந்த 2 ஆட்சி வீடுகளை கொண்டது. இந்த 2 வீடுமே பார்த்தாலே ஒரு 8ஆம் எண் அந்த எண்ணின் பிரதிபலிப்பு இந்த 2 வீடுகளையும் வைத்து பார்க்கும் பொழுது இருக்கும். ஒருவர் பிறந்த தேதி 8ஆம் எண் என்று வந்தாலே மனதளவில் அவர்கள் ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவாளிகள், நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நமது முயற்சிகளில் ஒரு தடை ஏற்படுகிறது என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்தால் அது அவ்வாறு இல்லை என்பதை வெகு எளிதாக உணர்ந்து விடலாம். இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சமீபத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்தான். இதற்கு முன்பு மறைந்த நமது முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் சார் 17ஆம் தேதி பிறந்தவர். இந்த 2 உதாரணமே உங்களுக்கு போதும். அதாவது மிகவும் பழங்காலத்திலிருந்து மாற்ற முடியாத ஒரு விதியின் அடையாளமாகத்தான் இந்த 8ஆம் எண் என்பது குறிக்கப்பட்டுள்ளது. அதாவது நமக்கென்று நடக்கக்கூடிய விஷயங்கள் விதிப்படி நடக்கட்டும் என்ற ஒரு மனப்போக்கில்தான் பலர் மேலோட்டமாக, அதாவது இந்த தேதிகளில் பிறந்தால் நாம் கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. இந்த தேதியில் பிறந்தவர்களும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஆக முடியும் என்பதை பெரிய அளவில் இந்த எண்கணித ஜோதிடம் எடுத்து காண்பித்த பிறகுதான் இந்த ஒரு சப்ஜெக்டை பலரும் அங்கீகரித்தார்கள். அதாவது பல இன்றியமையாத விஷயங்கள் இந்த 8ஆம் எண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம். அஷ்டதிக் பாலகர்கள், அஷ்ட திக்குகள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள், அஷ்ட வசுக்கள் என்று பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் பாடலில் என்ன சொல்கிறார்? 8 8ஆக மனித வாழ்வை பிரித்துக்கொள், இதில் நீ எந்த 8இல் இருக்கிறாய் என்பதை பார்த்து நடந்து கொள் என்றுதான் பாடலை பாடுகிறார். எந்த எண்ணுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால், 8ஆம் எண்ணை நாம் எழுதும் பொழுது எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்தில் அந்த எழுத்து முடிகிறது. மற்ற எந்த எழுத்துக்கும் இப்படி ஒரு காரகத்துவம் கொடுக்கப்படவில்லை. மேலும் இந்த 8ஆம் எண்ணை பற்றி நாம் சொல்லும் பொழுது பலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், சார் எனக்கென்று வரக்கூடிய இந்த 8ஆம் நம்பர் நான் செலக்ட் பண்ணியோ தேர்வு செய்தோ போவதில்லை, அதுவாகவே வருகிறது. ஒரு அக்கௌண்ட் நம்பர் எடுத்தால் 8 வருகிறது, ஒரு வாகன எண் எடுக்கும் பொழுது ஒரு 8 வருகிறது, ஒரு செல்போன் தொலைபேசி எடுத்தாலும் இந்த 8ஆம் எண் என்னை துரத்தி கொண்டே வருகிறது. அது அவ்வாறு வரலாமா என்றும் கூட கேட்கிறார்கள். அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இந்த பதிவில் இருக்கிறது. இந்த பதிவு கொஞ்சம் நீளமான பதிவு, ஏனென்றால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுதெல்லாம் இந்த இன்ஃபினிட்டி என்ற ஒரு சிம்பல் மிகவும் பிரபலமாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இந்த இன்ஃபினிட்டி என்பது எங்கு இருந்தது? 8ஆம் எண்ணில் தான் இருந்தது. அதாவது இந்த 8ஆம் எண்ணை நாம் நிற்க வைத்தால் அது 8ஆம் எண், இதே 8ஆம் எண்ணை இப்படி படுக்க வைத்தால் அதுதான் இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நிறைய பேர் இப்பொழுது டேட்டூவாக, டாலராக, நிறைய வியாபார பொருட்களுக்கு லோகோவாக கூட உபயோகித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த 8ஆம் எண்ணுக்கு உண்டான விஷயங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அதாவது ஒரு எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் அல்லனா ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், அல்லது எனி எலக்ட்ரானிக் கேட்ஜெட், அதாவது டிஸ்பிளே கேட்ஜெட்டை எடுத்துக்கொண்டால் அந்த கேட்ஜெட் ஆஃபில் இருக்கும் பொழுது
அந்த எண்களும் எழுத்துக்களும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் என்பது அந்த டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளேவில் 8ஆம் எண்ணை நாம் காண முடியும். அதாவது 0விலிருந்து 9 வரை எந்த எண்ணாக இருந்தாலும், ஏயிலிருந்து இசட் வரை எந்த எழுத்தாக இருந்தாலும் அந்த 8ஆம் எண்ணுக்குள் அடங்கிவிடும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். 2-3 முறை யோசித்து பார்க்கும் பொழுது இதன் விஷயம் என்ன என்பது உங்களுக்கு புரியும். இதனால் தெரிவிக்கப்படும் கருத்து என்னவென்றால், அனைத்து எண்களும் அனைத்து எழுத்துக்களின் உருவமும் ஆக்கமும் சக்தியும் இந்த 8ஆம் எண் என்று சொல்லக்கூடிய இந்த வடிவத்துக்குள் அடங்கும். ஜாதகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த சனீஸ்வரர் என்ற ஒரு கிரகத்தை வைத்துத்தான் ஒரு மனிதனின் ஆயுளை ஜோதிடர் கணிப்பார். அதனால்தான் இந்த கிரகத்தை ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படுவதுண்டு. மேலும் வாஸ்து சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 8 மூலைகளில் ஈசான்ய மூலை என்பதுதான் சனீஸ்வர கிரகம் ஆட்சி செய்யக்கூடிய மூலை. இந்த ஈசான்ய மூலையைத்தான் சனி மூலை என்பார்கள். இந்த சனி மூலையில் ஏற்படக்கூடிய அந்த உயர்வு தாழ்வை வைத்துத்தான் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் மற்றும் தாழ்வு விஷயங்கள் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு இந்த ஈசான்ய மூலை எந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்கு முக்கியமான மூலை என்பது வெகு எளிதாக புரிந்துவிடும். கைரேகை சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது இந்த நடுவிரல் என்பதுதான் சனீஸ்வர பகவானுக்குண்டான விரல். இந்த நடுவிரலை நோக்கி ஓடக்கூடிய ரேகையைத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி, அதாவது விதியின் ரேகை என்று அழைப்பார்கள் கைரேகை வல்லுநர்கள். இந்த ரேகையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்துத்தான் அந்த தனிநபரின் வாழ்வில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் மற்றும் ஏற்றங்களை தீர்மானம் செய்கிறார்கள். ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரர். சிவஸ்வரூபம் 8, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் 8, அஷ்ட பாலகர்கள் என்பது 8, அஷ்ட லக்ஷ்மிகள், அஷ்ட வசுக்கள், அஷ்ட வர்க்கங்கள், அஷ்ட சித்துக்கள் என்று பல இன்றியமையாத விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்பார்ஷியல் ஜட்ஜ் என்று இந்த கிரகத்தை குறிப்பிடுகிறார்கள். அப்படின்னா என்ன சார் என்றால், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிபதி இவர்தான். பிராப்த கர்மத்துக்கு அதிபதி. ஜோதிடத்தில் துலா என்ற ராசியில் சனி உச்சமடைகிறது. சனி உச்சமடையக்கூடிய இந்த ராசியின் சின்னம் நீதி தேவதையாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதி தேவதையின் கண்கள் ஒரு சின்ன துணியால் கட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவரை பார்த்து இவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. அதாவது தவறு என்பது யார் செய்தாலும் அந்த தவறுக்குண்டான தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கிரகத்தின் காரகத்துவம். அந்த தண்டனை என்பது தவறு செய்பவர்களுக்கு மட்டும்தான். மேலும் அவர்கள் தவறை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தண்டனையின் நோக்கம் என்பதையும் நீங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெருமைகள் நிறைந்த இந்த 8ஆம் எண்ணுக்குண்டான நபர்கள் பொதுவாகவே எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் அவர்கள் சாதிப்பார்கள். இவ்வளவு பெருமைகள் நிறைந்த இந்த 8ஆம் எண்ணை பற்றி நாம் பேசும் பொழுது, இவர்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அந்த துறையில் இவர்கள் சாதிப்பார்கள், ஒரு முத்திரை பதிப்பார்கள் என்று நாம் இவர்களை பற்றி சொல்ல முடியும். ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் கருணையுடனும் அநீதிகளை எதிர்த்து போராடி தாமும் முன்னேற வேண்டும், தம்மை சார்ந்தவர்களும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு உயரிய பண்பு இவர்களிடம் காணப்படும். எந்த விஷயத்தையும் இன்று எடுத்தோம் நாளை மூடிவிட்டோம் என்ற ஒரு பக்குவத்தில் இவர்கள் இருக்க மாட்டார்கள். தொலைநோக்கு பார்வை, அதாவது இன்னும் 10 வருடங்கள் கழித்து இதனால் என்ன பலன், இன்னும் 20 வருடம் கழித்து என்ன பலன் என்று ஒரு லாங் டேர்ம் பிளான் என்பது இவர்களிடம் இருக்கும். மேலும் இரவு பகல் பாராமல் அயராது உழைப்பவர்கள் இவர்கள். உயர்வான சிந்தனை வளமும் கூர்மையான அறிவுத்திறனமும் கொண்டு மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுபவர்கள். உழைப்பின் சின்னமாக நாம் இவர்களை காணலாம்.
மிகவும் சாதாரணமாக வாழ்வை துவங்கி பல போராட்டங்களை சந்தித்து சமாளித்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஜாம்பவான்கள் இவர்கள். பல ஆயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய உயர்நிலை இவர்கள் அடைவார்கள். உதவிகள் என்று மற்றவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே எதிர்பார்ப்பில்லாமல் உதவக்கூடிய நபர்கள் இவர்கள். துக்கங்களை ஜீரணித்து கொள்வார்கள், சந்தோஷங்களை மட்டும் பகிர்ந்து கொள்வார்கள். குடும்பம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காமல் தாம் செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். பணம் என்பது இன்றைய சூழ்நிலையில் அத்தியாவசியமான ஒரு விஷயமானாலும் பணம் சம்பாதிப்பது மட்டும் இவர்களுடைய நோக்கமாக இருக்காது. அதாவது நமது தகுதிகளையும் நமது பணிகள், அதாவது நமது வேலைகளையும் தரம், அதாவது அந்த குவாலிட்டியை உயர்த்தி கொண்டால் நமக்கு வர வேண்டிய அந்த சம்பத்துக்களோ அந்த வருமானமோ நம்மை தேடி வரும் என்பதுதான் இவர்களுடைய பயணமாக இருக்கும். யாரை எப்படி கையாள வேண்டும் என்பது இவருக்கு கைவந்த ஒரு கலையாகும். எதையும் ஆழ்ந்து சிந்தித்து பாரபட்சமின்றி சமநோக்கு பார்வையுடன் காணக்கூடிய பக்குவம் இவர்களிடம் காணப்படும். அனைத்து சாஸ்திரங்களையும் அனைத்து சூட்சுமங்களையும் இவர்கள் நன்றாக படித்து வைத்திருப்பார்கள். ஆனால் வெளியே காண்பிக்க மாட்டார்கள். தேவை வரும் பொழுதுதான் அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வெளியே விடுவார்கள். மேலும் ஆன்மீக பணிகளில் இவர்களுடைய ஈடுபாடு அதிகம். அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அன்னதானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் எதிர்பார்க்காமல் தான தர்ம காரியங்களை முன்னே இறங்கி செய்வார்கள். பெற்றோருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தெரியாத நபர்களுக்கு கூட இவர்கள் எதிர்பார்ப்பின்றி வந்து உதவுவார்கள். தாயை சிறந்த கோயில் இல்லை என்பதுதான் இவர்களது தாரக மந்திரம். வயது ஏற ஏற இவர்கள் மிகவும் பக்குவப்பட்டு விடுவார்கள். மேலும் மற்றவர்களது உணர்வுகளை பாதிக்கக்கூடிய சொற்களை இவர்கள் சொல்ல மாட்டார்கள். செயல்களையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள். சிறு வெற்றிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எங்கும் எதிலும் மிகப்பெரிய வெற்றி என்பதுதான் இவரது தேவை. எத்தொழில் ஆனாலும் அதில் பூரண பக்தியுடன் ஈடுபடுவதால் தாமதம் அடைந்தாலும் இறுதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டு. அதாவது இந்த கிரகத்துக்கு கொஞ்சம் மந்தம் தாமதம் என்ற இரு அர்த்தங்கள் புலன்படும். அதுதான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருவோம் என்று சொல்வதை போல் இதன் பயணம் என்பது இருக்கும். ஆழ்மனதில் இரக்க சுபாவமும் மன்னிப்பு சுபாவமும் இருப்பினும் இதனை இவர்கள் பிரத்யேகமாக வெளிப்படுவதில்லை. இதன் காரணம் இவர்கள் பலரை வைத்து வேலை வாங்குகிறதால் இந்த நபர் இப்பொழுது இங்கே தவறு செய்கிறார் என்று தெரிந்த போதிலும் ஒரு முறை அல்லது 2 முறை விட்டு விடுவார்கள். 3வது முறை அந்த நபரை இவர்கள் கையும் களவுமாக பிடித்து விடுவார்கள். மேலும் இவர்கள் மற்றவர்களை தண்டிப்பதில் விருப்பமில்லை. அவர்களை மேலோட்டமாக தண்டித்தாலும் அந்த நபர் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களது மைய நோக்கமாக இருக்கும். தோல்வியை கண்டு இவர்கள் துவண்டு போகாமல் எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். பல ரகசியங்களை சூட்சுமமாக அறிந்து வைத்திருப்பார்கள். மேலும் மிகவும் சுறுசுறுப்பாக தனிமையில் கூட இவர்கள் செயல்படுவார்கள். யாரையும் எதிர்பார்ப்பதில்லை என்றால் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாங்க, இவர் ஒரு பெரிய கீ போஸ்ட் எம்டி போன்ற போஸ்டில் இருக்கிறார்கள். அன்று ஆஃபீஸ் பாய் வரவில்லை என்றால் கூட ஒரு கூச்ச சுபாவம் எல்லாம் இருக்காது. இவர்களாகவே அந்த ஆஃபீஸ் பாய் வேலையையும் செய்வதற்கும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். அதைத்தான் இவர்கள் யாரையும் எதிர்பார்ப்பதில்லை என்று சொல்கிறேன். தங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இவர்கள் மற்றவர்களால் தங்களுக்கு பாதிப்பு வராத வண்ணமும் தங்களை பார்த்து கொள்வார்கள். அளவுக்கு அதிகமான மனோதைரியம் என்பது இவர்களிடம் காணப்படும். தவறு என்பதை யார் செய்தாலும் அவர் தன் குடும்ப நண்பர்களாக அல்லது உறவுகளாக இருந்தாலும் தைரியமாக தட்டி கேட்பார்கள். இதன் காரணம் சனி பகவான் உச்சமடையும் வீடான துளாராசி
தராசு சின்னத்தால் குறிக்கப்படுவதால் மனித கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் இவர்களது கணிப்பு என்பது மற்றவர்கள் தங்களை பற்றி பெருமையாக நினைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் எதையும் செய்வதில்லை, சொல்வதில்லை. நடுநிலையான பேச்சாற்றல், நீண்ட ஆயுள் இவர்களிடம் காணப்படும். வசதிகள் படிப்படியாக ஏற்பட்டு சமுதாயத்தில் கொஞ்சம் பொறுமையாக ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வருவார்கள். இந்த எண்ணின் ஆதிக்கம் நன்மை செய்யும் பொழுது பொறுமையான குணங்கள் அதிகமான காணப்படும். கடமையை கவனமாக செய்ய வேண்டும் என்பதில் இவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். நியாயமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இவர்களது உறுதிமொழி. யாரையும் எளிதில் மேலோட்டமாக இவர்கள் நம்ப மாட்டார்கள். முக்கியமான பொறுப்புகளை ஒருவரிடம் கொடுக்கும் முன் பல முறை இவர்கள் யோசிப்பார்கள். இந்த 8ஆம் எண் என்பது மிகப்பெரிய பதவிகளையும் பொறுப்புகளையும் அளிக்க வல்லது. மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து சாராம்சங்களையும் அடிமட்டத்திலிருந்து நன்கு அறிவார்கள். இதனால் பலரை அரசாங்கத்தில் மிகவும் முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய பொறுப்புகளில் காணலாம். மேலும் மக்கள் செல்வாக்கை பல விதங்களில் சம்பாதித்து அரசியலில் இன்று சாதாரண தலைவர்கள் முதல் நாடாளக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் வரை, அதாவது மிகவும் உயர்வான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட நாம் இந்த தேதிகளில் பிறந்தவர்களாய் காணலாம். பல வழக்கறிஞர்கள், பல நீதிபதிகள், வியாபாரிகள், பத்திரிகையாளர்கள், புரட்சியாளர்கள், பொறியாளர்கள், மக்களுக்காக பாடுபட்டு இன்று நாம் ஒரு வசதியான வாழ்வை வாழ்வதற்கு அடித்தளமான அந்த உழைப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் என்று நாம் இவர்களை பற்றி சொல்லலாம். நம்பர் ஆஃப் இம்மார்டாலிட்டி, சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் என்று இந்த எண்ணை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 பூஜ்ஜியங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக நாம் அடுக்கும் பொழுது இந்த 8ஆம் எண் உருவாகுகிறது. எல்லாவற்றையும் உள்ளடக்கும் சக்தி இந்த 8ஆம் எண்ணுக்கு உண்டு. இவர்கள் தூண்டக்கூடிய எழுச்சியால் ஏராளமான மக்கள் பயனடைகிறார்கள். எப்பொழுதும் துடிப்பாகவும் சுதந்திரமாகவும் செயல்படுவார்கள். இவர்கள் காதல் போன்ற உணர்வுகளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் என்பதை கொடுப்பதில்லை. ஆனால் குடும்ப வாழ்வில் இவர்கள் அதிக ஈடுபாடுடன் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் சிலருக்கு சிறு வயதிலேயே அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பு, காதல் போன்ற உணர்வுகள் நிராகரிக்கப்படுகிறது. நம்மிடம் எந்த விஷயம் இல்லையோ அதைத்தானே நாம் பெரிதாக தேடுவோம். அதனால் அந்த அன்பு, பாசம் போன்ற ஒரு ஏக்கம் என்பது இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இன்று பல நாடுகளில் பல ஆராய்ச்சிகள், பல கட்டிடங்கள் அல்லது பல துறைகள், பல இலாக்காக்கள் இயக்குவதும் மக்களுக்காக பாடுபடுவதும் பரோபகாரமாக, அதாவது உதவியாக செயல்பட்டு வருபவர்கள், பல மகத்தான சேவை புரிபவர்கள் இந்த 8ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜாதகத்தில் இந்த 8ஆம் எண் அனுகூலமாக இருக்கும் பொழுது இந்த பாசிட்டிவ் சிம்டம்ஸ் என்பது காணப்படும். ஒருவேளை இந்த 8ஆம் எண் என்று குறிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் அனுகூலம் இல்லாமல் 8ஆம் இடம், 12ஆம் இடம், இப்பொழுது விருச்சிக லக்னம் எடுத்துக்கொள்வோம். 12ஆம் இடத்தில் சனி உச்சம், அதாவது மேஷ லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். லக்னத்தில் சனி நீசம் என்றெல்லாம் அமையும் பொழுது, அல்லது 8ஆம் இடம் மேஷ லக்னத்துக்கு 8ஆம் இடம் விருச்சிகத்தில் சனி அமர்ந்திருந்தால் இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் எவ்வாறு இருக்கும்? எல்லோருக்கும் ஒரு முறையில் முடிவடக்கூடிய விஷயம் என்பது எனக்கென்று வரும் பொழுது திரும்ப, அதாவது நான் போய் கவுண்டரில் பில் கட்டலான்னு நிற்கிறேன், கரெக்டாக நான் காசு கொடுக்கும் பொழுது அவர் லஞ்ச் பிரேக் என்று சொல்லி கவுண்டரை மூடிவிட்டு போய்விட்டார். நான் அவரை காணப்போகும் பொழுதுதான் அவர் அங்கு இருப்பதில்லை. காத்திருந்தாலும் எனக்கு கிடைப்பதில்லை. எனக்கென்று வரும் பொழுது இந்த கிரகமானது ஏதோ எனக்கு ஒரு கோளாறு செய்கிறது. மீண்டும் ரிப்பீட் ஆக நான் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இதனால் எனக்கே தெரியாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லக்கூடிய
ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து விடுகிறது. காலையில் விரைவாக எழுவது கூட எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தினமும் குளிப்பது கூட எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் நான் குளிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த 8ஆம் எண்ணின் ஆதிக்கம் நமக்கு நெகட்டிவாக செயல்படுகிறது என்பதுதான் அதன் உள்ளர்த்தம். எல்லோரிடமும் இவர்கள் மனம் விட்டு பேசுவதில்லை. சோகங்களை தங்களுக்குள் வைத்து கொள்கிறார்கள். தங்களுக்கென்று வரும்பொழுது தேவையான அத்தியாவசிய செலவுகளை கூட இவர்கள் செய்வதற்கு தயங்குகிறார்கள். மேலும் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கல்வியில் தடை வருகிறது. இதனால் பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் இவர்களுக்கு கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கிறது. பலர் சிறு வயதில் ஏதாவது ஒரு சில தவறுகள் செய்து விடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு அவமானம் என்பது ஏற்படுகிறது. அதிக நேரம் மௌனமாகவே காணப்படுகிறார்கள். பேசும் பொழுது வாயை கொடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். பிறகு அதனால் பலவிதமான இன்னல்கள் அவர்களுக்கு துரத்தி கொண்டே வருகிறது. இவர்களுக்கென்று வரும் பொழுது முடிவெடுப்பதில் ஒரு குழப்பங்கள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான குழப்பங்களால் பல போராட்டங்களை சந்தித்து கொள்கிறார்கள். மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த கடன் தொல்லை என்பது இவர்களுக்கு துரத்தி கொண்டே இருக்கிறது. அதுவும் கடன் என்றால் இந்த ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன், அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் என்று புத்திசாலித்தனமாக செயல்படுகிறேன் என்று பலவிதமான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் இவர்களே தங்களது செயல்களால் இவர்களுக்கு தேவையான இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸை அதிகமாக சேர்த்து கொள்கிறார்கள். பரோபகாரம் என்பது இந்த கிரகத்துக்கு பிரதானமாக கொடுக்கப்பட்டிருப்பதனால் இவர்கள் உபகாரமாக செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு நன்றாக வேலை செய்கிறது. இவர்களுக்கென்று வரும் பொழுது அனுகூலம் கொடுப்பதில்லை. தேவையில்லாமல் இந்த MLM, கிரெடிட் கார்டு போன்ற விஷயங்களிலெல்லாம் இவர்கள் மாட்டிக்கொண்டு இவர்கள் மட்டும் சிக்காமல் சில நேரத்தில் இவர்களுடன் இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்த்து ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானமும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. முதலில் இவர்கள் இப்பொழுது சொன்ன இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் இருக்கும் பொழுது கவனமாக யோகா மற்றும் தியான பயிற்சிகளில் ஈடுபட்டு செல்ஃப் கவுன்சிலிங் என்று சொல்வது போல் இவர்களை தேற்றிக்கொள்ள வேண்டும். இவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும். மேலும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுதும் சரி, இல்லாமல் இருக்கும் பொழுதும் சரி, பயணம் என்பது ஒரே போக்காகத்தான் இவர்களுக்கு இருக்க வேண்டும். இதையும் தவிர மனதளவில் நாங்கள் துரதிர்ஷ்டசாலிகள் என்ற ஒரு போக்கை வெளியே எடுத்து வைத்து தொடர்ச்சியாக முயற்சி செய்யும் பொழுது நாம் வெற்றி பெற முடியும் என்பதை இவர்கள் உணர வேண்டும். சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் நமது மேம்பாட்டுக்குத்தான் என்பதை உணர வேண்டும். 7.5 சனி, அஷ்டம சனி என்று வரும் பொழுது ஒரு கிரகம் எவ்வாறு நமக்கு பாதகமாக செயல்படுகிறதோ, ராசிக்கு குருவின் பார்வை அல்லது லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை என்று வரும் பொழுது அதே கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக செயல்படுகிறது. எனவே சாஸ்திரத்தில் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிறது என்பது நமது சேனலில் உள்ள மற்ற காணொளிகளை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பக்குவப்பட்டால் பயிற்சி என்பதை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக இந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாற முடியும். இதற்கு தேவையான அனைத்து சூட்சுமங்களும் நமது சேனலில் மற்ற காணொளிகளில் இருக்கிறது. இந்த 8ஆம் எண்ணுக்கு அதிர்ஷ்டமான ஒரு டைரக்ஷன் என்று வரும் பொழுது இவர்கள் நார்த் அல்லது ஈஸ்ட், வடக்கு அல்லது கிழக்கு, இந்த 2 திசைகளையும் இவர்கள் தங்களுக்கு சாதகமான திசைகளாக எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் சனி அனுகூலமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது மகர லக்னம், 10ஆம் இடத்தில் சனி உச்சம், மகர லக்னத்தில் சனி ஆட்சி, எனக்கு சனி என்ற ஒரு கிரகத்தின்
தசாபுத்திகள் ஃபேவரபிளாக வேலை செய்கிறது என்றால் மேற்கு பார்த்த கட்டிடங்கள் இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேற்கு பார்த்த வீடுகள் இவர்களுக்கு குறிப்பாக வடமேற்கில் மேற்கு நோக்கிய வாசல் அனுகூலமாக வேலை செய்யும். இந்த சனி என்ற கிரகத்துக்குண்டான ரத்தினம் என்பது ப்ளூ சஃபயர். இதைத்தான் நீலக்கல் என்று அழைப்பார்கள். பிரபல திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் அவர்களது விரல்களை பார்த்தால் 2 ப்ளூ சஃபயர் ரத்தினங்கள் அணிந்திருப்பார். இதனை அணிந்த பிறகுதான் கோன் பனேகா குரோர்பதி என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ஹோஸ்டாக வந்து எனது கேரியரின் 2வது வாய்ப்பு என்பது இதிலிருந்து தொடங்கியது என்பதை நான் சொல்லவில்லை, அவர்தான் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த ப்ளூ சஃபயரை அணிவதன் மூலம் பலவிதமான அனுகூலங்களை நாம் பெற முடியும். ஆயுள் காரகன் சனி. ஒரு மனிதனுக்கு ஆயுள் அபிவிருத்தி ஆகிறது என்றால் அவர் நோய்களிலிருந்து வெளிவருகிறார் என்பதுதான் அதன் உள்ளர்த்தம். இந்த ப்ளூ சஃபயரை அணியும் பொழுது உயர் பதவிகள், உயர் அந்தஸ்து, செல்வாக்கு, பலவிதமான நோய்களிலிருந்து நாம் வெளிப்பட்டு வரக்கூடிய அமைப்பை இந்த ரத்தினம் நமக்கு ஏற்படுத்தும். மேலும் இந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ப்ளூ என்பது லக்கி கலராக செயல்படும். மேலும் கிரீன், ஒயிட் இந்த 2 கலர்களையும் இவர்கள் லக்கி கலர்களாக எடுத்துக்கொள்ளலாம். இவர்களாகவே விருப்பப்பட்டு 8, 17, 26 எண்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதுவாக வந்தால் ஓகே. நானாக போய் எனக்கு பர்டிகுலராக 8ஆம் எண்ணில் பெயர் வைக்கணும், 8ஆம் எண்ணில் அக்கௌண்ட் நம்பர் வேணும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. 1ஆம் எண், 5ஆம் எண், 6ஆம் எண் இந்த 3 எண்களையும் ஜாதகத்தை மையமாக வைத்து தேர்வு செய்து கொள்ளலாம். அதற்கும் நாம் நிறைய காணொளிகள் கொடுத்திருக்கிறோம். தனி மனிதர்களுக்கு 8ஆம் எண்ணில் பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் சில பொருட்கள், அதாவது இந்த லெதர் ப்ராடக்ட்ஸ், டிட்டர்ஜென்ட் ப்ராடக்ட்ஸு, ஆயில், எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் பொருட்களுக்கு 8ஆம் எண்ணில் பெயர் வைக்கலாம். இப்போ ரின் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 8 வரும். பேட்டா அப்படிங்கிறது பார்த்தோம்னா 8 வரும். இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம 8ஆம் எண்ணில் அந்த ப்ராடக்டின் தத்துவம், காரகத்துவத்தை அறிந்து பெயர் வைக்கலாம். இதனை ஜோதிடம் மற்றும் நியூமராலஜி நன்றாக தெரிந்த நபர் தான் செய்ய முடியும். கம்பெனிக்கு 8ஆம் எண்ணில் நாம் பெயர் வைக்கக்கூடாது. ரொம்பவும் எக்ஸ்பர்ட்டாக செயல்படக்கூடிய இந்த நியூமராலஜி ஒரு சிலர் என்ன பண்ணுவார்கள் என்றால் 8ஆம் எண்ணில் பெயர் வைப்பார்கள். அந்த ப்ராடக்ட் ஒரு பீக் வந்த பிறகு அந்த ப்ராடக்டின் பெயரை மாற்றி விடுவார்கள். இப்போ ஹச் அப்படின்னு பெயர் வைப்பார்கள், 8ஆம் எண் வரும். ஒரு பீக் வந்த பிறகு அதை ஹச் ப்ளஸ் இல்லைனா வோடாஃபோன் இந்த மாதிரி பெயரை மாற்றி விடுவார்கள். இதில் நிறைய சூட்சுமங்கள் ஒளிந்திருக்கிறது. 8ஆம் எண்ணுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டதன் காரணம், கண்டிப்பாக நாம் ஜெயிக்க முடியும். தடைகளை மீறி நமது முத்திரையை பதிக்க முடியும். இந்த பதிவை உங்களது குடும்பத்திலோ அல்லது உங்களது நட்பு வட்டாரத்திலோ 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கண்டிப்பாக அவர்களால் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவர்களுக்கு வருவதற்கு இந்த பதிவு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.